தண்ணி நல்லா கொதிக்குது. இப்போ அரிசி போட்டுக்கலாம். இப்போ வந்து அரிசி போட்டுக்கலாம். நல்லா ஊற வச்சுட்டேன் ஒரு 15 நிமிஷம். உப்பு போட்டுக்கலாம். உப்பு வந்து கொஞ்சமாக சொருன்னு இருக்கணும். அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும். கொஞ்சமாக எண்ணெய் போட்டுக்கலாம். அப்போ தான் அரிசி வந்து உடையாமல் வரும். நல்லா வந்து கொதி வரட்டும். அரிசி பாதி தாங்க வெந்தணும். அரிசி பாதி வெந்தாலே போதும். நாங்கள் வடிகட்டிக்கலாம். இப்போ வந்து பார்க்கலாம். பாருங்கள், நல்லா வெந்துச்சு. பாருங்கள், நல்லா வெந்து நல்லா இதாகிடுச்சு. இப்போ வந்து எலுமிச்சப்பழம் ஜூஸ் போட்டுக்கலாம். இது அரை எலுமிச்சப்பழம் போட்டுக்கலாம். இப்போ வந்து தயிர் போட்டுக்கலாம். தயிர் வந்து சின்ன ஒரு கப்பு, 10 ரூபா பாக்கெட்டில் அரை பாக்கெட் போடுங்க. கழுவி போட்டுக்கலாம். நல்லா வந்து இது ஸ்லோவில் வச்சுடுங்க. அரிசி வெந்த வரைக்கும் இது ஸ்லோவில் இருக்கட்டும். உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. பாருங்கள், நல்லா வெந்துச்சு. பாதி தாங்க வெந்திருக்கணும். இப்போ வந்து இது வடிகட்டிட்டு இந்த அரிசி வந்து அதில் போட்டுக்கலாம். வடிகட்டிக்கலாம். நல்லா பாருங்கள், வடிகட்டிட்டேன் நல்லா. இப்போ வந்து இதில் நாங்கள் போட்டுக்கலாம். இது உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்குங்க. காரம் உப்பு கரெக்டாக இருக்கான்னு. இந்த அரிசி வந்து இதில் போட்டுக்கலாம். இந்த அரிசி வந்து இதில் போட்டுட்டேன் நான். அப்படியே தம்மில் வச்சிடலாம். இது கீழே வந்து தவா வச்சு தம் வச்சிடலாம். இப்போ வந்து தவா வச்சு மேலே வந்து தம் வச்சுட்டேன். இப்போ வந்து கொஞ்சமாக கலர், உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அது நீங்கள் போடுங்க. உங்கள் விருப்பம் தான். அது இருந்தால் போடுங்க, இல்லைன்னா அப்படியே விட்டுடுங்க. அப்புறம் இது வந்து மேலே மூடி 15-20 நிமிஷம் வந்து தம்மில் வச்சிடலாம். இந்த கஞ்சி தண்ணி வந்து மேலே வச்சிடலாம். ஒரு 15-20 நிமிஷம் இருக்கட்டும். நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. 5 நிமிஷம் ஃபாஸ்ட்டு வச்சு ஸ்லோ பண்ணிவிடுங்க. தம் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது பார்க்கலாம். இப்போது பாருங்கள், செம்மையான சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது கரெக்டாக இருக்குது பாருங்கள், கரெக்டாக இருக்குது. ஆஃப் பண்ணிடலாம். செம்மையான வெஜிடபிள் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி செஞ்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். புதுசாக வரீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் சப்போர்ட் பண்ணது தான் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் மேலும் மேலும் வீடியோலாம் போட முடியும். லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். கஷ்டப்பட்டு போடுறோம் வீடியோ. நீங்கள் பார்க்குறதுக்காக தான் நாங்கள் போடுறோம். பார்த்தா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பாய்.